மயிலாடுதுறையில் நடைபெற்ற கிரிக்கெட் பயிற்சி அகாடமி துவக்க விழாவில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய நடராஜன், 20 வயதில் ஒரு லட்சியம் வைத்து முன்னேறினால் 30 வயதில் இலக்கை அடைய முடியும் என்றும், லட்சியம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது என்றார். மேலும், நான் படிக்கும்போது தம்மிடம் ஷூ கிடையாது என்றும், நல்ல சாப்பாடு இல்லை என்றும் கூறினார். படிப்பிற்கும் எனக்கும் ரொம்ப தூரம், மிகவும் கஷ்டப்பட்டுதான் முன்னேறினேன் என்றும் நடராஜன் பள்ளி பருவ காலத்தை நினைவு கூர்ந்தார். கிரிக்கெட் விளையாடும் பொழுது பெற்றோர்கள் திட்டியதையும் குறிப்பிட்டார். அப்பொழுது குடும்பத்தில் மூத்தவனான நீ எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றுகிறாய் என்றார்கள். இன்று சாதித்த பிறகு எனக்கு அப்பவே தெரியும் என்று சொல்லுகிறார்கள் என்றும் நினைவு கூர்ந்தார். இதுதான் உலகம், மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம், உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என ஊக்கமளிக்கும் வகையில் பேசினார். பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளைஞர்களுடன் நடராஜனும் ஆர்வத்தோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அட்லீஸ்ட் டெய்லி 1 hour ஃப்ரெஷ் ஏர், அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங், அது பாடியை ஒரு ஃபிட்னஸ் பண்ணீங்களா? இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிட்டிலெல்லாம் நடக்க கூட இடம் இல்லாம ஏதோ பார்க்ல ரோட்ல எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு பெரிய வசதிகள் இருக்கு. நீங்க நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல ஹெல்தியான ஃபுட்டு கிராமத்துல இருந்து நல்லா கிடைக்குது. எனக்கு இங்க ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க நல்லா கிடைக்குது. ஸோ ரொம்ப ஆரோக்கியமாகவும் உங்களோட கோல் நோக்கியும் உங்க அச்சீவ்மெண்ட் நோக்கியும் நீங்க பயணிங்க.